பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுரு பானாய் போற்றி. காவாய்க் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பெருங்கருணை உடனவர் அவிநாசியப்பர் பொத்திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல கற்பகப் பெருமானுடைய அருட்பெரும் கருணையாலும் காசிவாசி ஞான கருணாம்பிகா சமேத ஸ்ரீ அவிநாசியப்பருடைய அருட்பெரும் திருக்கருணையாலும் இந்த காணொலியில் உங்களை எல்லாம் நமது திருக்கோவிலுடைய நிகழ்வுதனை உங்களோடு பகிர்ந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கைலாயத்தில் எம்பெருமான் சிவபெருமான் அக்னி தாண்டவம் புரிகிறார். அக்னி தாண்டவத்தினுடைய ஜுவாலை ரொம்ப கைலாயம் முழுவதும் பரவுகிறது. பார்வதி தேவி பக்கத்தில் இருந்து சுவாமியிடம் ஒரு விண்ணப்பம் சொல்கிறார். சுவாமி, உங்களுடைய அக்னி தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு நிறைய, ஆனால் அந்த ஜுவாலை என்னால் இங்கு இருக்க முடியவில்லை, என் உடல் தாங்க முடியவில்லை என்று சுவாமி கிட்ட விண்ணப்பிக்கிறார். சுவாமி அப்பொழுது, நீ ஒரு இடத்தில் போய் தவம் இருந்து என்னுடைய அக்னி தாண்டவத்தை முடித்து கொண்டு நான் அங்கு வருகிறேன், அதுவரைக்கும் அங்கே நீ தவமேற்று இருப்பாய் என்று சுவாமி அம்பாளிடம் விண்ணப்பிக்கிறார். உடனே அம்பாள் தவத்துக்காக புறப்படும் பொழுது தவத்துக்கு இடைஞ்சலாகுமே என்பற்று ஆகாசராயர் என்கின்ற நமது ஊரில் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அம்பாள் மாமரத்தில் உட்கார்ந்து இந்த நம்முடைய திருப்பக்கிளியூர் என்கின்ற இந்த ஸ்தலத்தில், இந்த சேத்திரத்தில், இந்த ஸ்தலத்தில் மாமரத்தடியில் உட்கார்ந்து அம்பாள் சிவனை, நம்முடைய சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து அம்பாளான தியானத்தில் மூழ்கி ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த ஜபம் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக ராயரை அனுப்புகிறார். அவர்தான் ஆகாசமார். அதனாலதான் அந்த ராயருக்கு பெயரே ஆகாசராயர் அப்படின்னு என்கின்ற நம்மளுடைய பெயர் பெற்றிருக்கிறது. அந்த ஆகாசராயர் வான் வழியாக அம்பாளுடைய ஜப தபத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த ஆகாசராயர் சுவாமியுடைய ஜப அம்பாளுடைய தபத்திற்கும் ஜபத்திற்கும் இடையூறு இல்லாமல் பார்த்து கொண்டு வருகிறார். 2000 ஆண்டு காலம் ஆகிறது. சுவாமியை தன்னுடைய அக்னி தாண்டவத்தை முடித்துக் கொண்டு அப்பதான் கண் விழித்து பார்க்கிறார்கள். அதற்கு முன் அம்பாள் இங்க தவம் இருக்கணும்னு மித்த தேவர்கள்
மகாவிஷ்ணு இவங்களாலும் இந்த ஜுவாலை பொறுக்க முடியல, என்ன சுவாமிகிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு யோசனை எல்லாரும் அம்பாள் கிட்ட ஓடி ஒளிந்து வந்து இங்க ஒளிகிறாங்க, அம்பாள் பின்னாடி ஒளிகிறாங்க. அதனால்தான் இந்த ஊருக்கு பேரே எல்லாரும் புக்கொழிந்ததனால் புக்கொழியூர் என்ற திருப்பெயர் அங்க வந்து அம்பாள் இருந்ததுனாலதான் இந்த திருப்புக்கொழியூர் என்ற இந்த ஊரே நமக்கு பெயர் பெற்றது. எல்லாரும் புக்கு ஒளிந்து அனைத்து தேவர்களும் புக்கொழிந்ததுனாலதான் இங்க வந்து சுவாமி தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை முடித்து கொண்டு நம்முடைய திருப்புக்கொழியூருக்கு அம்பாளுக்கு காட்சி கொடுக்க வருகிறார். அப்பொழுது கால பைரவரும் கங்கையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். சுவாமி அவர்கள் இங்கே வந்த பொழுது மாமரம் பாதிரி மரமாக மாறுகிறது. பாதிரி பூக்கும் காய்க்காது. இந்த நீங்க நம்ம அவினாசி பாதிரி மர சன்னதியில பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போயிருக்கும், அது பக்கத்துல ஒரு சுவாமி இருக்கும். அந்த காட்சி தான் தபகோல காட்சி. அம்பாளுக்கு சுவாமி வந்து காட்சி தருகிறார். அப்போ எனக்கு தவம் இருந்து இந்த ஜபம் இருந்த காரணத்தினால் இனிமேல் என்னுடைய வலது பாகத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதனால் அவினாசி சந்நிதியிலே நம்ம அவினாசி அப்பருக்கு அருகிலே அருள் தரும் பெருங்கருணையாய் ஞானமே வடிவாக கருணமாய் வடிவாய் வளைக்கின்ற கருணாம்பிகைக்கு வலது பாகம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த சாத்திரத்தில் இப்பதான் எல்லாரும் அவினாசி அப்பர், அவினாசி பெரிய கோயில், அவினாசிகள் இல்லைன்னா அந்த காலத்துல எல்லாரும் நம்ம கிராம மக்கள் கருணையாத்தா கோயில்னு தான் சொல்லுவாங்க. கருணாம்பிகை கோயில்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கருணையாத்தா கோயில், ஆகாசராயர் கோயில் என்கிறான் கிராம மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு சுவாமி நடந்த நிகழ்வானது சரி ஆடி மாதம் பௌர்ணமி அன்றுதான் சுவாமி வந்து அம்பாளுக்கு காட்சி கொண்டு வலபாகம் கொடுத்த நாள் இன்றைய ஆடி மாதம் பௌர்ணமி உத்திரா நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அதன் வழியாக ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கும் 3 நாள் முன்னாடி அம்பாளுக்கு காப்பு கட்டி இந்த ருத்ராட்ச லிங்கத்தை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ருத்ராட்ச லிங்கத்துல ஆதிரை அம்மன் என்கிற ஜப கோலத்தில் இருப்பார்கள். 3 நாள் கழித்து 3ஆம் நாள் பௌர்ணமி அன்று மாலை 6:30 மணி அளவில் சுவாமி வந்து காட்சி கொடுத்து அம்பாளுக்கு வலபாகத்தை மாற்றி வைக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அப்ப சொல்கிறார், நீ எங்க தவம் இருந்தியோ உனக்கு பூஜை ஆனதுக்கு அப்புறம்தான் எனக்கு பூஜை ஆகும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நீங்க காலசந்தி பூஜை ஒவ்வொரு கால பூஜைகளும் அவினாசி அப்பர் திருக்கோவிலில் செல்வ விநாயகருக்கு ஆன உடனே இந்த பாதிரி மரத்தம்மனுக்கு பூஜை ஆயித்தான் 2வது சுவாமிக்கே இங்க கால பூஜைகள்லாம் நடைபெறும். நம்மளுடைய தொண்டு வழக்கம் அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் வரவங்க எல்லாம் இந்த கால நீங்க பாத்தீங்கன்னா இங்க திருக்குளம் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஒண்ணு சுவாமிக்கு நேரா இருக்கும், இல்லைன்னா ஈசான்ய மூலை ஜல மூலையில தான் திருக்குளம் அமைந்திருக்கும். இங்க மட்டும்தான் இங்க நேர அக்னி மூலை, அதாவது அம்பாளுக்கு நேராக திருக்குளம் இருக்கு. இந்த திருக்குளத்துலதான் இந்த குருநாத பண்டாரங்கிற பூஜை பண்ணி அவருடைய சிவலிங்கமானது இந்த திருக்குளத்தில் விழுந்து மீன் வந்து எடுத்து கொடுத்த நிகழ்வு நடந்த இடம் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணினான். இந்த ஒரு அமைப்பு 2 அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாதிரி மருத்தம்மன் திருக்கோவிலும் அருள்மிகு அந்த நம்ம சுவாமியோட எம்பிரான் தோழர் அவரும் ஆடி சுவாதீனம் நடந்த சுந்தரமூர்த்தி சுவாமி கோயிலோட அமைப்பும் 2ம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கல்கார வேலைகள் அனைத்தும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ம் ஒரே மாதிரி. அப்பேற்பட்ட திருத்தலம் நம்மளது. நாளிலே சுவாமி வந்து அந்த தன்னுடைய நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சேத்திரத்தை விட நம்ம சேத்திரத்துல வந்து ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. சுவாமி, கங்கை தீர்த்தம், காலபைரவர் 3 ஒரே எல்லா ஊர்லயும் வெளிப்பிரகாரத்துல மட்டும்தான் காலபைரவர் இருப்பார். சுவாமியோட இங்க அழைச்சின்னு வந்ததுனாலதான் சுவாமிக்கு நேர் அந்த வலது பாகம் பாத்தீங்கன்னா கங்கை தீர்த்தம், காசி தீர்த்தம் என்ற கங்கை தீர்த்தமும் காலபைரவர். அதனாலதான் நம்ம பைரவர் காசிகா புராதிநாத காலபைரவர் அப்படின்னு பேர். காசியில என்ன பதுக்கோ அந்த சேத்திர பைரவர் நம்ம ஊர்ல இருக்கு அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலம். இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வருடமும் பௌர்ணமி அன்று பௌர்ணமி உத்திரா நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் இந்த வளர்பாக நிகழ்வு நடைபெற்று சுவாமியோட அந்த ருத்ராட்ச லிங்கம் ஆதி கருணாம்பிகை சந்திரசேகர் ஆனந்த வள்ளி சமய சந்திரசேகர் வந்து திருவீதி உலா வந்து காட்சி கொடுக்கும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம திருக்கோவில நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 139வது வருடம் இந்த நிகழ்வு நடந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடந்த வருடம் வந்து 131வது வருடம் இந்த நிகழ்வு. எல்லாம் அல்ல அவினாசி அப்பருடைய அருட்பெரும் கருணை ஞானமே வடிவாகிய திருக்கருணாம்பியுடைய பரிபூர்ண திருவுருள் எடுத்து எல்லோரும் பல்லாண்டு காலம் எல்லா உங்களோட ஏற்பட துன்பங்களாம் இடர்கள் அனைவரும் நிறைவேற்று எல்லாம் அல்ல கருணாம்பியர் அருள் கருணை கிடைபெற்று வாழ்வாங்கு வாழ்க அவினாசி அப்பரின் கருணாம்பிகரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.